நடைபெற்றது. அது மாணவர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இந்த திறனறிவில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டும் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அதில் நமது பள்ளியை சார்ந்த மாணவி நமது பள்ளியின் சார்பாக அல்லது சென்னையின் சார்பாக சென்னை கல்வி மாவட்டத்தின் சார்பாக போய் அந்த திருக்குறள் மாநாட்டில் பரிசுகளை பெற்று வந்திருக்கிறார். செல்வி சௌமியா அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டு செய்கிறோம். இன்னொன்றையும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. முதலமைச்சரின் டேலண்ட் திறனறிவு தேர்வு என்று ஒன்று நடந்தது. தமிழ் திறனறிவு தேர்வு மாதிரி சிஎம் டேலண்ட் தேர்வு ஒன்று நடைபெற்றது. அதில் நம்ம பள்ளியின் சார்பாக 10 மாணவிகள் தேர்வு எடுக்கப்பட்டனர். அதில் ஒரு மாணவி சௌமியா என்ற மாணவியும் நம்ம ஏற்கனவே இதற்காக நம்ம அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நம்மளுடைய பெயர்ல இந்த பாராட்டுக்குரியதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு, நீங்களும் பங்கு கொள்ளுங்க. இதுல உங்களுடைய திறமையை கொண்டு வந்து வெளிப்படுத்துங்க, நீங்க பரிசுகளை வெல்லுங்க அப்படிங்கிறதுக்காக தான், இந்த உங்களை ஊக்கப்படுத்துவதற்காண்டி தான், உங்களையும் பரிசு பெற்று வந்த மாணவிகளையும் ஊக்கப்படுத்துவதற்கு தான் நம்ம காமன் அசம்பிளியில 4000 பேர் இருக்கக்கூடிய மாணவிகள் மத்தியில அவர்களை பாராட்டணும். அடுத்து மிக சிறப்பான ஒரு செய்தி, மாநில அளவில் நம்மளுடைய மொத்த ஸ்டேட்ல இருந்து தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி, அதாவது ஸ்டெம் பார்க் என்ற 2023 நம்மளுடைய அட்டல் டிங்கரிங் லேப் மூலம் நமது பள்ளியை சார்ந்த மாணவிகள் கலந்து கொண்டனர். இது பள்ளி அளவில் நடைபெற்றது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடைபெற்றது, அடுத்தது ஸ்டேட் லெவலில் நடைபெற்றது, நேஷனல் லெவலில் நடைபெற்றது. கடந்த வாரத்தில் பெங்களூர்ல தேசிய அளவில் 43 பள்ளிகள் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து கலந்துக்கிட்டாங்க. அது நம்மளுடைய தமிழ்நாட்டு சார்பாக, நம்மளுடைய சென்னை சார்பாக நிறைய பள்ளிகள் போச்சு. அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா மாநிலத்திலிருந்தும் பெறப்பட்டது இந்த போட்டிகள் நடைபெற்றது. அதுல சென்னையில் இருந்து மட்டும் 2 பள்ளிகள், நிறைய பள்ளிகள் கலந்து விட்டாங்க. அதற்குரிய பொறுப்பு ஆசிரியர் நமக்கு அதை பற்றி தெளிவா சொல்லுவாங்க. ஆனா நமது பள்ளியின் மாணவியாகிய ஆஃபியா நஸ்ரீன் என்ற மாணவி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆகி, ஸ்டேட்ல செலக்ட் ஆகி, இப்ப நேஷனல்லையும் அவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரிய விஷயம் இது. நம்ம இது அரசு பணி அல்ல, சிபிஎஸ்சி மெட்ரிக்கு பிற மாநிலத்தில இருந்தும் ப்ராஜெக்டை அங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட்ல நம்ம பிள்ளைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்பெஷல் அவார்டு பெறப்பட்டது. சிறப்பு பரிசும் முதலிடமும் பெற்றிருக்கிறாங்க. அந்த மாணவிக்கு பள்ளி சார்பாக பாராட்டுகள். நிவேதிதா என்ற மாணவி 9ஆம் வகுப்பு சோசியல் இம்பாக்ட் ப்ராஜெக்ட், அந்த அவங்களுடைய ப்ராஜெக்ட் சோசியல் இம்பாக்ட் ப்ராஜெக்ட். இந்த ஸ்டெம் பார்க் இன்னோவேஷன் ஃபீஸ்ட் படி 2023 நமது பள்ளியை சார்ந்த மாணவிகள் ஸ்பெஷல் அவார்டு பெற்றுட்டு வந்திருக்கிறாங்க. பள்ளியின் சார்பாக பாராட்டுதல். இதை ஒருங்கிணைத்து கூடவே அழைத்து சென்று அந்த பாராட்டிற்கும் பரிசு பெறுவதற்கும் உறுதுணையாக இருந்த நம்மளுடைய ஆசிரியை ஹேமலதா அம்மையார் அவர்களை பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் உங்களோட கலந்து பேசுவாங்க. அதனை தொடர்ந்து அந்த மாணவியும் பேசுவாங்க. அதை நீங்க முழுமையா வாங்கு, அடுத்து உள்வாங்கி, அடுத்து நீங்க என்ன லெவலுக்கு நீங்க வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். Good morning to all. Tamil Nadu State Level STEM Park Innovation Feast organized by CGI and Learning Link Foundation. Event hosted in Peruntalaivar Kamarajar Government Girls Higher Secondary School, Ambattur.
Chennai on 11th January 2024. The event will bring together more than 100 schools from 100 students from 25 schools across Tamil Nadu. The students will present the innovative projects and ideas when they have been worked on all years. The students from securing second position and the top 10 team in national level. நம்ம பள்ளியை சேர்ந்த மாணவிகள் டாப் 10 இரண்டாவது இடத்தை பெற்றனர். இதில் நம் பள்ளியை சேர்ந்த 11 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் 9ஆம் வகுப்பு ஏ பிரிவை சேர்ந்த நிவேதிதா, ஆஃபியா நஸ்ரீன் என்ற 2 மாணவிகள் நேஷனல் லெவலுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இந்த மாதம் பிப்ரவரி மற்றும் 2ஆம் தேதி நேஷனல் லெவல் காம்படிஷன் பெங்களூரில் உள்ள இன்டர்நேஷனல் சென்டரில் நடைபெற்றது. இதில் 43 பள்ளியை சேர்ந்த 100க்கும் மேலான மாணவிகள் கலந்து கொண்டனர். அதில் நம் பள்ளியை சேர்ந்த ஆஃபியா நஸ்ரீன் மற்றும் நிவேதிதா 9th A பிரிவை சேர்ந்த மாணவிகள் சோஷியல் இம்பாக்ட் அவார்டு, திஸ் இஸ் நேஷனல் அவார்டு அதை பெற்றுள்ளனர். இது ஒரு ஸ்பெஷல் அவார்டு என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து 2 பேருக்கு தான் கிடைச்சது. அதில் கேந்திர வித்யாலயா அசோக் நகர், அப்புறம் நம்ம ஸ்கூல். வெற்றி பெற்ற இருவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.